ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் பார்த்தீங்கன்னா பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை மட்டும் தூக்கி போட்டுடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த கொட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீனும் விட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயமாக பார்த்து போட்டு வதக்கிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினதும் நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்றே ஒன்று போதுங்க, அதை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து வந்த பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் போட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அது வதங்கி முடிஞ்சதும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுனதும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு பச்சை வாசனை போனதுமே இந்த பலாக்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அந்த பலாக்கொட்டை அதில் போட்டு நல்லா கிளறி இறக்கிட்டு கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பரான பலாக்கொட்டை ரெடி.